தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இன்றைக்கு வேங்க வயலிலே சூழல் நிலவிக் கொண்டிருக்கின்றது. யாரையெல்லாம் இந்த மக்கள் நம்பி இருக்கின்றார்களோ கடைசியாக நம்புவது நீதிமன்றத்தை. நீதிமன்றமும் நீதி கிடைக்கவில்லை என்றால் யாரை நம்புவது என்கின்ற ஒரு வேதனையோடு சிபிசிஐயினுடைய காவல்துறை சார்ந்தவர்கள் ஒரு நியாயமான தீர்ப்பை கொடுப்பார்கள், நியாயமான அறிக்கையை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். அதுவும் கூட எங்களுக்கு எதிராகவே இருப்பது வேதனையாக இருக்கின்றது. அதிலும் யாரெல்லாம் அந்த மலம் கலந்த தண்ணீரை குடித்து பாதிக்கப்பட்டார்களோ, பாதிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார்களோ அவர்கள் மீதே அந்த வழக்கை திருப்பி அவர்கள் மீது பழிய போடுவது இது உலகத்திலே நடக்காத ஒரு சூழலாக இங்கே தமிழகத்திலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே வேங்கவயலில் நடந்திருக்கிறது. இந்த அரசு யாருக்கான அரசு? இது ஏழை மக்களுக்கான அரசு என்று நினைத்திருந்தோம். ஆனால் அது தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் பணக்காரர்களுக்கு மட்டும்தான், அதிலும் உயர்ந்த சாதிகளுக்கு மட்டும்தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே தான் நடந்து கொண்டிருக்கின்றது. தலித் மக்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை. ஆகவே போராட வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த ஊருக்கே போகக்கூடாது என்று ஊருடைய நுழைவு வாயிலே காவல்துறை வைத்து அவர்கள் செய்கின்ற அநியாயங்கள் இருப்பது உண்மையாக வேதனையாக இருக்கின்ற எந்த நாட்டிலும் எந்த ஊரிலும் இல்லாத ஒரு சூழ்நிலையை இங்கே திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்ற, பொதுநல அரசு என்று சொல்லுகின்ற, எல்லோருக்குமான அரசு என்று சொல்லுகின்ற இந்த திமுக அரசு இப்படி ஒருதலை பட்சமாக குறிப்பாக தலித் மக்களுக்கு எதிராக செயல்படுவது வேதனையாக இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய தவறுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கே புரட்சி பாரதம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த மக்களுக்கு உண்மையான நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். ஆகவே அந்த விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைத்தால் உண்மையான விசாரணை தெரியக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அரசு உடனடியாக சிபிஐயிடம் அந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று புரட்சி பாரதம் இங்கே கேட்டுக்கொள்கிறது.